யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அது அரசியலமைப்பு சட்டத்தால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடி. அதுல எந்தவித காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதனால யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அது வழக்கம் போல செயல்படும். அந்த வழக்கம் போல அந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். அதுல வரக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் நீங்க எப்பவுமே ஒரு திறன் சார்ந்த ஒரு திறமைக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஒரு சில நபர்களை கன்சல்டண்டா எடுத்துக்குவாங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் அந்த துறையில் திறமை வாய்ந்த ஒரு சிலரை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அதை அப்பாயின்ட் பண்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அது. RSS சார்ந்த ஆட்களை உள்ள கொண்டு வரது அப்படின்னு கேக்குறீங்க. இந்த நாட்டோட பிரதமர் RSS, பிஜேபி அமைச்சர்கள்ல 99% RSS சார்ந்தவர்கள். கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்ல இருந்து நாங்க வரைக்கும் MLAக்கள், MPக்கள் அத்தனை பேரும் RSS சேர்ந்தவங்க. அரசாங்கத்தையே மக்கள் RSS பின்னணி இருக்கிறவங்க கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதற்கு பின்னால் இந்த கேள்விகள் அர்த்தமற்றது.